இன்றைக்கி நம்ம மயோனைஸ் எக் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். அது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மயோனைஸ் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சாஃப்ட் பாயில்டு முட்டை எடுத்துக்கோங்க. அதாவது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கரெக்டாக 5 நிமிஷம் முட்டையை வேக விடுங்க. அதுக்கப்புறம் அந்த சுடு தண்ணியிலேருந்து எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து உரிங்க. இப்போ இந்த முட்டையை கட் பண்ணி இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சாட் மசாலா, இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் துருவிய கேரட், 2 ஸ்லைஸ் கொடமிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே வெண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதை எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விட்சை பட்டர் தடவி இருக்கோம் இல்லையா, இந்த பக்கம் அடியில் போகிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இது மேலே ஒரு ஃப்ளாட் பேஸ் உள்ள தட்டு வச்சுருங்க. இது மேலே கொஞ்சம் வெயிட்டுக்காக எதுனா வச்சுருங்க. நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் எதுனா வெயிட் கொடுத்துருங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பலாம். இப்போ நம்ம வச்சு 1 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ இந்த தண்ணி இறக்கிடலாம். இப்போது இந்த சைடு கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதை பொறுமையாக எடுத்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நம்ம மேலே அந்த வெயிட் வச்சதுனால தான் இப்படி ஈவனாக டோஸ்ட் ஆகிருக்கு. அதுக்காக தான் அப்படி வைக்கிறது. இப்போது திருப்பி போட்டு 1 நிமிஷம் ஆயாச்சு. எடுத்துடலாம். சுவையான மயோனைஸ் எக் சாண்ட்விச் தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.